வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் ஒரு நியூ டிசைன். நம்ம கிளாத்தில் நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு 2 நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 நாட் போட்டுருவோம். இப்போ கிளாத்துக்குள்ளே இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போது நான் 3 செயின் போட்டிருக்கேன். 3 செயின் போட்டுட்டு கிளாத்தில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு லேயர். 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி பீடு வச்சிடலாம். பீடு வச்சுட்டு திருப்பி பீடை லாக் பண்ணணும். பீடை லாக் பண்ண மறந்துடாதீங்க. பீடை லாக் பண்ணிவிட்டு திருப்பி கிளாத்தோடு லாக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் லாக் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும் டிசைன். அகைன் 3 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி பீடு. ஸோ நம்ம ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி தாங்க இருக்க போது. 3 செயின் ஒரு பீடு, 3 செயின் ஒரு பீடு. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு உள்ளே வச்சு லாக் பண்ணுங்கள். க்ராஸாக வச்சிங்க அப்படின்னா கிளாத்தும் சுருங்கும், அடுத்தடுத்த லேயரும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இதே மாதிரி நம்மளோட ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் சாரியோட ரைட் சைடு நான் போட்டிருக்கேன். சாரியோட ரைட் சைட்லேருந்து நான் வந்திருக்கேன். இப்போ முடிச்சாச்சு. இப்போ சாரியை நான் அப்படியே டேர்ன் பண்ணிக்க போகிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணிடுறேன். 3 செயினை போட்டு பிரித்து விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த த்ரெட்டை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரெக்டாக போய் அது ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக போட்டு பார்த்து பிரிச்சுட்டு அந்த எண்டு வரைக்கும் பிரிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அந்த 3 செயின் போடுறேன். கரெக்டாக நம்ம அடுத்த த்ரெட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ கரெக்டாக ரெட்டு முடிஞ்சிருச்சு. நான் டேர்ன் பண்ணும்போது, அதாவது அடுத்த பக்கம் நான் திருப்பும்போது எனக்கு க்ரீனில் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போது க்ரீனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டுட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசி தான் போட போகிறோம். 2 செயின் ஹைட்டுக்காக போட்டிருக்கோம். தென் இப்போ 4 டிசி போட போகிறோம். அந்த கேப்பில் கீழே இருக்க அந்த 4 செயின் கேப்பில் 4 டைம்ஸ் வந்து டிசி போட போகிறோம். செகண்ட் லேயர் ரொம்ப ஈஸியான லேயர். 4 டிசி போட்டுட்டு அந்த பீடுக்கு மேலே வர இடத்துல வந்து 4 தடவை செயின் போட போகிறோம். இப்போ 4 டிசி போட்டாச்சு. இப்போது அடுத்த கேப்புக்கு போகணும் இல்லையா? ஸோ இப்போ 4 செயின் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டுட்டு அடுத்த கேப்பில் திருப்பி 4 தடவை டிசி போட்டுடலாம். ஸோ இது வந்து பேக் சைடில் நான் போட்டுட்ருக்கனால நான் பீடு வைக்கல. இதே நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் அந்த ஜாயின் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் சைட்லேயே க்ரீன் கலரை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் பீடு வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த சென்டர் பீடு வந்து நம்ம 3rd லேயரில் வைப்போம். இப்போ இந்த க்ரீனில் நான் வந்து பீடு வைக்கல. திருப்பி 4 செயின் போட்டு திருப்பி 4 டிசி போடுறேன். ஸோ பேக் சைடில் இதை போட்டுட்ருக்கோம். சாரியோட பேக் சைடில் இதை நம்ம போட்டுட்ருக்கோம். ராங் சைடில் நம்ம போட்டுட்ருக்கோம். 4 தடவை டிசி போடுங்க. டிசி வந்து நல்லா டைட்டாக போடுங்க. ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா 3 த்ரெட் இருக்கும். 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இதேமாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது சாரியோட ராங் சைட். இப்போது திருப்பி நான் ரெட் கலரை ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிடுறேன் சாரியை. இப்போ இது 3rd லேயர். 3rd லேயர் வந்து நம்மளோட ரைட் சைடில், சாரியோட ரைட் சைடில் வருது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த பீடுக்கு மேலே இருக்க 4 செயினில் தான் நான் டிசி போட போகிறேன். ஸோ இப்போ 6 டைம்ஸ் வந்து நான் செயின் போட்டுக்கிறேன். ஒரு எல் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த பீடு இருக்க இடத்துல தான் நான் டிசி போட போகிறேன். 6 டைம்ஸ் செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு ஒரு தடவை சுற்றிட்டு அந்த கேப்பில் 4 நம்ம செயின் போட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் நான் 5 டைம்ஸ் டிசி போட போகிறேன். ஸோ 2 டிசி வந்து ப்ளைனாக போட்டுட்டு 1 டிசி வந்து பீடு வைக்க போகிறேன். பீடை வச்சுட்டு உள்ளே விட்டு பீடை உள்ளே இறக்கிடுங்க. அந்த 3rd த்ரெட் வழியாக உள்ளே இறக்கிட்டிங்கன்னா அப்போது 3 த்ரெட்டு உங்கள் நீடில் இருக்கும். 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். திருப்பி 2 தடவை ப்ளைனாக டிசி போட்டுக்கோங்க. இது நான் சென்டர் பீடு வச்சுருக்கேன். டிசியில் சென்டர் பீடு வச்சுருக்கேன். இப்போ 5 டிசி போட்டிருக்கோம். முடிச்சாச்சு. இப்போது திருப்பி 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டு அடுத்த பீட் கேப்பில் திருப்பி 5 டிசி. ஸோ இதேமாரி ஃபுல்லாக சாரீ முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ திருப்பி டிசி போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் டிசி போட போகிறேன். அதில் 2 டிசி வந்து நான் ப்ளைனாகவும் 3வது டிசியில் பீடு வைக்க போகிறேன். பீடை உள்ளே இறக்கிட்டு நீடில் உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம்
அந்த த்ரெட்டில் பீடை இறக்கிடுங்க. இப்போது 3 த்ரெட் இருக்கா, 3 2 ஆக்குங்க, 2 1 ஆக்குங்க. திருப்பி 2 தடவை ப்ளைனாக டிசி போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து 5 டிசிலையும் நம்ம பீடு வச்சோன்னா நல்லா இருக்காது. ஸோ 1 வச்சு இல்லை 2 அந்த மாதிரி இருந்தால் தான் நீட்டாக இருக்கும், இல்லைன்னா இடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது 6 செயின் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி முடிக்கும் போதும் 6 செயின் போட்டு கீழே ஃபஸ்ட்டு டிசியில் அந்த லாஸ்ட்டு கீழே இருக்க அந்த லாஸ்ட் டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 3rd லேயர் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. திருப்பி எனக்கு 4th லேயரும் ஃப்ரண்ட் சைடில் தான் வேணும். அதனால் நான் ஜாயின் பண்ணாமல், அதாவது ரெட்டோட ஜாயின் பண்ணாமல் திருப்பி மெயின் இடத்துலேருந்தே நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன். 6 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் 3 செயின்ஸில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. ஒரு பீடு வச்சுக்கோங்க. லீஃப் பீடு வைக்க போகிறேன். குட்டி லீஃப் பீடு, ஒரு ஹேங்கிங் பீடு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஹேங்கிங் பீடு. என்கிட்ட லீஃப் இருக்கனால நான் லீஃப் வச்சுக்கிறேன். இப்போ ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை சுற்றிட்டு அந்த கேப்பில், அந்த மீதி இருக்க செயின் கேப்பில் நான் ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறேன். ட்ரிபிள் க்ரோஷா 7 டைம்ஸ் நான் போட போகிறேன். ஸோ ட்ரிபிள் க்ரோஷா அப்படிங்கிறது என்ன, நம்ம நீடில் 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிடுவோம். இந்த கேப்பில் 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா 4 த்ரெட் இருக்கும். 2 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு வரதை நம்ம ட்ரிபிள் க்ரோஷா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெட் கலர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 6 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த க்ரீன் கலரை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 6 செயின்ஸில் பாதியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பாதியில் 7 டைம்ஸ் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போடுறேன். ஸோ நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். 7 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு இதை நம்ம எங்கே கொண்டு போய் லாக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5 டிசி இருக்குல்ல, போட்டிருந்தோம் இல்லையா கீழே ரெட் கலரில், அதில் 5th டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி க்ராஸாக உங்களுக்கு வரும். திருப்பி 2 செயின் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பெட்டல் வந்து இன்னொரு தடவை போட போகிறோம். ஸோ நீங்கள் வேணும் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து குச்சி கட்டிட்டு போடலாம். நான் 2 டிசைனுக்கு ஒரு தடவை நான் குச்சி கட்ட போகிறேன். திருப்பி லீஃப் பீடு வச்சுக்கிட்டேன். பீடை லாக் பண்ணிவிட்டு அந்த 3 செயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் ட்ரிபிள் க்ரோஷா 7 டைம்ஸ் போட போகிறேன். இந்த 3 செயின் கேப்பில் 7 டைம்ஸ் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறேன். இந்த 7 டைம்ஸ் போடுற ட்ரிபிள் க்ரோஷாவை அந்த ரெட் கலரில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா டிசி 5 டிசி, அதில் லாஸ்ட் டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடுவேன். இதே மாதிரி 2 தடவை போட்டுட்டு நம்ம திருப்பி குச்சி கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம். 2 தடவை போட்டாச்சு. இப்போ இதை கொண்டு போய் கடைசியில் இந்த 5th டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். 5th டிசியில் லாக் பண்ணிவிட்டு நம்ம குச்சி கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு குச்சி வேண்டாம் அப்படின்னா இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். க்ராஸில் பீடு வந்த மாதிரி இருக்கும். குச்சி வேணும் அப்படின்னா 3 செயின் போட்டுக்கோங்க. 3 or 4 செயின் போட்டு அடுத்த டிசி 5 டிசி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டிசியில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி 3 செயின் போட்டு கடைசி டிசியில் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 தடவை குச்சி கட்ட போகிறேன். ஸோ அதனால் 2 கேப் கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பி 2 செயின் போட்டு பீடு வச்சுட்டு இந்த ஸ்லாண்டிங் ஆர்ச்சை நம்ம போட்டுடலாம். இதேமாரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம 2 தடவை நம்ம குச்சி கட்ட போகிறோம். க்ரீன்லேயும் நான் குச்சி கட்டியிருக்கேன், ரெட்லேயும் நான் குச்சி கட்டியிருக்கேன். ஸோ 2 டிசைன் 2 குச்சு, 2 டிசைன் 2 குச்சு. இதே மாதிரி நான் ஆல்டர்னேட்டிவாக ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடலாம். ஸ்லாண்டிங் ஆர்ச் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த டிசைன் நம்ம ஒரு 800லேருந்து 1000 வரைக்கும் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். நல்லா ஹெவியாக இருக்கும். ஏன்னா நம்ம அடர்த்தியாக குச்சுவும் நம்ம கட்டிகிட்ருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து பீட்ஸும் சரி நல்ல கிராண்டாக இருக்கனால நல்ல ப்ரைடல் சாரிக்கே இந்த டிசைனை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். Thanks for watching.